கடகுள ஊரை சார்ந்த தங்கராஜ் எனும் பங்கராஜ் நாடார் அவர்கள் 1970 ராஜஸ்தான் சென்று அங்குள்ள ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிரனைட் ஃபேக்டரியில் சேர்ந்து மிஷின் ஆபரேட்டராக வேலை செய்தார்கள். ராஜஸ்தான் கனிம வளம் நிறைந்த மாநிலம். இந்தியாவில் அதிகப்படியான விதவிதமான கிரனைட்டுகள் கிடைக்கின்றன. அதிக எக்ஸ்போர்ட் ஆகிற கிரனைட்டுகள் இங்குதான் கிடைக்கின்றன. ஒட்டகங்களும் பாலைவனங்களும் நிறைந்த ராஜஸ்தான் கல்வியில் பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் கிராமிய கலையிலும் வீரத்திலும் பெயர் பெற்ற மாநிலமாகும். இங்குள்ள பல அரண்மனைகள் வீர மன்னர்களின் வரலாறு சொல்லும் வண்ணமாய் உயர்ந்து நிற்கின்றன. இங்குள்ள மக்கள் எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள். எந்த உயிருக்கும் தீமை செய்யாத அன்பு குணம் படைத்தவர்கள். கடகுளத்தைச் சேர்ந்த பங்கராஜ் அவர்கள், சிலுவை அந்தோணி அவர்கள், அலங்காரம் அவர்கள் மற்றும் பொலிபாஸ் அவர்கள் ஆகிய 4 பேர் அங்கு வேலை செய்தனர். பங்கராஜ் அவர்களும் அலங்காரம் அவர்களும் முதலில் பெங்களூரில் பிரைவேட் கிரனைட் ஃபேக்டரியில் வேலை செய்து நல்ல அனுபவம் கொண்டவர்கள். முனியப்பா என்னும் தெலுங்குக்காரர் இவர்களுக்கு ஹெட் மிஷின் ஆபரேட்டராக இருந்தார். பங்கராஜ் அவர்கள் அனைவருடன் மிக சகஜமாக பழகும் சுபாவம் கொண்டவர். அவரை எல்லோரும் நன்றாக பிடிக்கும். அவர் கடின உழைப்பாளி. தெய்வ பக்தியிலும் அவர் மிகச் சிறந்தவர். தினமும் தவறாது ஜபமாலை செய்வது வழக்கம். இந்த பக்தி அவர்கள் வீட்டிலும் பிரதிபலித்தது. தம்பியின் மகன் இருதயராஜை ஒரு நல்ல கத்தோலிக்க குருவாக்கி உரோமை நகரில் பணிபுரியும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அவர் கடவுளத்தில் ஓர் அழகிய மணிக்கூண்டும் கட்டி கொடுத்தார். பணகுடியில் மிக சிறந்ததோர் சூசேப்பர் ஆலயத்தை ஃபாதர் இருதயராஜ் தலைமையில் கட்டி முடித்ததும் ஒரு வரலாற்று சிறப்பு. கடவுளத்தில் அந்தோனியார் கவி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர்கள் பங்கராஜ் மற்றும் அலங்காரம் அவர்கள்தான். அலங்காரம் அவர்களுக்கு மாதா சப்பரத்தில் பாட்டு பாடுவது என்றால் அலாதி ஆசை. ராஜஸ்தானில் வேலை செய்த அனைவரும் வருடா வருடம் ராஜகன்னி மாதாவின் ஊர் திருவிழாவிற்கு வர தவறுவதில்லை. இன்று பங்கராஜ் அவர்கள் 90க்கு மேல் வயதாகியும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். தினமும் காலையும் மாலையும் கோயிலுக்கு செல்லுகிறார்கள். ஊரில் இருந்து ஏற்பாடு செய்யும் எல்லா சுற்றுலாக்களிலும் கலந்து கொள்கிறார்கள். தெய்வ பக்தியில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை.
பங்குராஜ் அவர்களை எல்லோரும் அன்போடு கண்ணாடி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் எல்லோரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் பழகுகிறார்கள். பங்குராஜ் அவர்களோடு பழகுவதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. நான் கண்ட நல்ல மனிதர் பங்குராஜ் அவர்கள்.